இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனமானது 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 30வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனயினப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வார்த்தையிலே, இந்த வசனத்திலே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனயினப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்துல கனத்தை எதிர்பார்க்கிற ஆண்டவர். நாம் அவருக்கு கனத்தை செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் சங்கீதத்திலே, சங்கீதம் 8வது அதிகாரம் 8வது சங்கீதம் 4-5 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 8:4-5 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை படைக்கும் பொழுது அவருடைய மகிமையினாலும் அவருடைய கனத்தினாலும் ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்கனவே நம்மை முடிசூட்டி இருக்கிறார். நாம் கனத்தினால் முடிசூட்டப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய கனத்தை நமக்கு கொடுத்து நம்மை முடிசூட்டி இருக்கிறார். அதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்மை கனப்படுத்தி இருக்கிற ஆண்டவர், நாமும் ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கமாய் இருக்கிறது, விருப்பமாய் இருக்கிறது. நீங்கள் இதை மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே இதை நாம் வாசிக்க முடியும். மல்கியா 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரிகளாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வார்த்தையிலே நம்முடைய பிள்ளைகளை பார்த்து கேட்கிறார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? ஆண்டவராகிய கர்த்தர் அப்ப இந்த வசனத்திலே நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால், நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிற ஆண்டவர், நாம் கனத்தை செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்து ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிறார். நான் பிதாவானால் எனக்கு செலுத்துகிற கனம் எங்கே? நம் ஆண்டவருக்கு கனத்தை செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதை செலுத்த தவறி போய் விடக்கூடாது. ஏனென்றால், யார் ஒருவர் எந்த தேவ பிள்ளை ஆண்டவரை கனப்படுத்துகிறார்களோ அவர்களைத்தான் கர்த்தர் கனப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். எந்த தேவ பிள்ளை அல்லது ஆண்டவரை அறிந்த மகன் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்கள் கனயினப்படுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நாம் கவனத்தோடு கருத்தோடு ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும் என்றால் கனப்படுத்த வேண்டும். சரி, ஆண்டவர் கனத்தை எதிர்பார்க்கிறார் நம்மிடத்துல, நாம் அதை எப்படி செலுத்த வேண்டும்? எப்படிப்பட்ட கனம் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார்? எந்தெந்த காரியத்துல ஆண்டவர் நம்மிடத்துல கனத்தை எதிர்பார்க்கிறார்? அது நமக்கு தெரிந்தால் மாத்திரமே நாம் அதை செய்ய முடியும். முதலாவது நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் 9-10 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நாம் எதினால் முதலாவது கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்றால், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்ப நாம் ஆண்டவருக்கு கொடுத்து கனம் பண்ண வேண்டும். ஆண்டவரை முதலாவது நாம் எப்படி கனம் பண்ண வேண்டும் என்றால், கொடுப்பதிலே ஆண்டவருக்கு கனத்தை செலுத்த வேண்டும். ஏன் நாம் அப்படி செலுத்த வேண்டும்? அப்படி செய்தால் என்ன ஆகும்? செய்யாவிட்டால் என்ன ஆகும்? ஆண்டவர் சொன்னார், உன்னை யார் ஆண்டவரை கனப்படுத்துகிறார்களோ அவரை நான் கனப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர். இந்த இடத்துல பாருங்க, யார் ஒருவர் எல்லா பொருள்களினாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனினாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்படி செய்கிறவர்கள் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது என்னவென்றால், அடுத்த 10வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பரிபூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். யார் ஆண்டவரை கொடுப்பதில் கனம் பண்ணுகிறார்களோ அவர்களையும் ஆண்டவர் மறுபடியும் திரும்ப கனப்படுத்துகிறார். எப்படி கொடுக்கிறார் என்றால் பாருங்க, உன் களஞ்சியங்கள் பரிபூர்ணமாய் நிரம்பும்.
பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் ஆண்டவருக்கு கொடுப்பதிலே நாம் கனப்படுத்தும் பொழுது, கொடுத்து ஆண்டவருக்கு கனப்படுத்தும் பொழுது, ஆண்டவர் அந்த மனிதனை, அந்த தேவ பிள்ளையை எப்படி கனப்படுத்துகிறார் என்றால், அவன் களஞ்சியங்கள் பரிபூர்ணமாய் நிரம்பும், அதில் ஒரு குறைவும் காணப்படாமல் ஆண்டவர் அவனை கனப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய கர்த்தருக்கு ஒருவர் கொடுத்து ஒரு நாளும் அவர்கள் வெட்கப்பட்டு போனது கிடையாது. கொடுப்பதிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? முந்திக் கொண்டு அவரை கனம் செலுத்த வேண்டும். அப்படி செய்கிறவர்களுடைய களஞ்சியம் ஒரு நாளும் என்ன ஆகாது, குறைவுபட்டு போவாது, அது நிரம்பியே இருக்கும். அது மாத்திரமல்ல, உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நிறைவான ஒரு ஆசீர்வாதம், வழிந்தோடுகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் யார் கனம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு வைத்திருக்கிறார். இது முதலாவது நாம் ஆண்டவருக்கு கொடுத்து கனம் படுத்த வேண்டும். இரண்டாவது, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 43வது அதிகாரத்தில் எப்படியாய் சொல்லுகிறது? 43வது அதிகாரம் 23வது வசனம், உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவும் இல்லை, உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. ஆண்டவராகிய கர்த்தர் இரண்டாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவும் இல்லை. ஆட்டை நாம் ஆண்டவருக்கு தகன பலிகளாய் செலுத்தவும் இல்லை, உன் பலிகளினாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. முதலாவது கொடுத்து கனம் படுத்த வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிறது, பலிகளிலே நாம் ஆண்டவரை கனம் செய்ய வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தரை எப்படி அவர்கள் கனம் செலுத்தினார்கள் என்றால், தகன பலிகளாக ஆண்டவருக்கு காளை, ஆடு, புறா குஞ்சுகளை கொடுத்து என்ன செய்கிறார்கள்? பலிகளை ஆண்டவருக்கு நிறைவேற்றினார்கள் என்று பார்க்க முடிகிறது. ஆனால் இது பழைய ஏற்பாட்டோடு முடிந்து விட்டது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, நம்மையே தகன பலியாய் கொடுக்க வேண்டும் என்றுதான் வசனம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலே பலிகளாக மிருகங்களை கொடுத்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிற்கு வரும்பொழுது, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நம்மையே பலிகளாக எதிர்பார்க்கிறார், நம்மையே பலிகளாக கொடுக்கும்படியா எதிர்பார்க்கிறார். இப்படி யார் தம்மையே ஆண்டவருக்காக அர்ப்பணித்து ஆண்டவருக்காய் தம்மையே ஒப்பு கொடுக்கிறார்களோ, பலிகளாக ஒப்பு கொடுக்கிறார்களோ, கனத்தை அப்படி செலுத்துகிறார்களோ, ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ முதலாவது நாம் கொடுப்பதிலே ஆண்டவருக்கு கனத்தை செலுத்த வேண்டும். இரண்டாவது, பலிகளினால் நாம் ஆண்டவருக்கு கனத்தை செலுத்த வேண்டும். பலிகள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது நம்மையே பலியாக கேட்கிறார், நம்மையே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்ப நம்மையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கனப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை மேன்மை அடைய செய்வார். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் உறுதிப்பட செய்வார். ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், யார் ஆண்டவரை கனப்படுத்துகிறார்களோ அவர்களை நிச்சயமாய் ஆண்டவர் மறுபடியும் கனப்படுத்துவார். யார் ஒருவர் ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை கனயினப்படும். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் ஏதாகிலும் ஆண்டவரை அசட்டை செய்திருப்பீர்கள் என்றால், ஆண்டவரை கனப்படுத்த பண்ண வேண்டிய காரியத்தில் குறைவுபட்டு இருப்பீர்கள் என்றால், அல்லது செய்யாமல் போயிருப்பீர்கள் என்றால், இன்று இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசும் இந்த வேளையிலே எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கனத்தை செலுத்துங்க. எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு கனத்தை செலுத்துங்க. அப்படி நீங்கள் செலுத்தும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து, நிச்சயமாய் உங்களை ஆண்டவர் தலையை உயர்த்தி உங்களையும் ஆண்டவர் கனம் பண்ணுவார். நாம் ஜெபிக்கலாமா? நேசித்து நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி என் ஆண்டவர் இந்த நாளிலும் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைக்காய் நன்றி. உம்மை கனம் பண்ணுகிறவர்களை நீர் மறுபடியும் கனம் பண்ணுகிற ஆண்டவர், உம்மை அசட்டை பண்ணுகிறவர்களை கனயீனப்படுத்துகிற ஆண்டவர். ஒருவேளை தேவ பிள்ளைகள் யாராகிலும் ஆண்டவரை அசட்டை செய்திருப்பார்கள் என்றால் அவர்களை கிருபையாய் மன்னித்து மீண்டும் ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில கனத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. உம்மிடத்திற்கு கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். மகிமையின் ஆண்டவர் கூட இருந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி தாமே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.